தனித்து வாழ்வது சுதந்திரம் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் பல உயிர்களை தாங்கிப் பிடிக்கும் ஒரு ஆணி வேராக இருப்பதில்தான் மனிதனின் உண்மையான பேராற்றல் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் வாழும் வாழ்க்கை உங்களை விட மிகப்பெரியது. இது ரொம்பவும் ஆழமான ஒரு உண்மை. வணக்கம். எல்லா பொறுப்புகளையும் உதறி தள்ளிவிட்டு நமக்காக மட்டுமே வாழ வேண்டும், அதுதான் உண்மையான சுதந்திரம் என்ற எண்ணம் இன்றைய காலகட்டத்துல நம் எல்லோருக்குமே எப்பவாவது வந்திருக்கும். கண்டிப்பா வராம இருக்காது. ஆமா. ஆனால் இன்று நாம் மேற்கொள்ள போகும் இந்த ஆழமான தேடலுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கும் மூலக்குறிப்புகளை பார்த்தா நாம் நினைப்பது முற்றிலும் தவறு என்று தோன்றுகிறது. அதாவது பொறுப்புகளை தட்டி கழிப்பது சுதந்திரம் அல்லன்னு சொல்ல வருகிறீர்கள் இல்லையா? சரியாக சொன்னீர்கள். குறிப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட திருக்குறளின் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் உள்ள 41வது குறளை படிக்கும்போது பொறுப்புகளை தட்டி கழிப்பது என்பது சுதந்திரம் அல்ல, அதுவே நிம்மதியின்மைக்கான முதல் படி என்று புரிகிறது. உண்மைதான். உண்மையான சுதந்திரம் எதில் இருக்கிறது என்ற அந்த புரிதலில்தான் பார்த்தீர்கள் என்றால் மனிதகுலத்தின் மிகப்பெரிய சிக்கலே அடங்கியிருக்கிறது. பொதுவாகவே தத்துவம், அறம், ஆழமான வாழ்க்கை நெறிகள் என்றாலே அவை குடும்பத்தை விட்டு விலகி காவி உடை அணிந்து காடுகளுக்குச் செல்லும் துறவிகளுக்கு மட்டுமே உரியது என்ற ஒரு பொதுப்புத்தி நம்மிடம் இருக்கிறது. ஆமாம் ஆமாம், அப்படி ஒரு பிம்பம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் திருவள்ளுவர் அந்த பிம்பத்தை அடித்து நொறுக்குகிறார். நீங்கள் சொன்ன அந்த 41வது குறளை முதலில் பார்த்து விடுவோம். சொல்லுங்க, கேட்போம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இதுதான் அந்த குறள். வார்த்தைகள் மிக குறைவாக இருந்தாலும் இதன் வீச்சு மிக பெரியது. இந்த இயல்புடைய மூவர் என்பதையும் இந்த முழு குறளின் அர்த்தத்தையும் கொஞ்சம் நேரடியாக விளக்குங்களேன். மிக எளிய தமிழில் இதை சொல்ல வேண்டும் என்றால், குடும்பஸ்தன் என்பவன் தன்னை நம்பியிருக்கும் 3 நிலையினருக்கும் அறத்தின் வழியில் நின்று அவர்களை தாங்கி பிடிக்கும் மிகப்பெரிய தூண். அந்த 3 நிலையினர் யார்? அதாவது தன் வாழ்க்கையை தொடங்க இருக்கும் கல்வி கற்கும் குழந்தைகள், தன்னோடு பயணிக்கக்கூடிய வாழ்க்கை துணை மற்றும் தளர்ந்த நிலையில் இருக்கும் முதிய பெற்றோர்கள். ஓஹோ. ஆமாம். விரிவான சமூக பார்வையில் பார்த்தால் சமூகத்தில் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் முதியவர்கள், மாணவர்கள் மற்றும் சமூகத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த துறவியர் ஆகியோரை காக்கும் பெரும் பொறுப்பு இல்வாழ்க்கையில் இருப்பவனையே சேரும். இது ஏதோ கடமைக்காக செய்வதல்ல, இதுதான் சமூகத்தின் அடித்தளம். இதை நான் தினசரி வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கிறேன். காலையில் 6 மணிக்கு எழுந்து அவசரமாக தயாராகி நெரிசல் மிகுந்த பேருந்திலோ ரயிலிலோ முண்டி எடுத்துக்கொண்டு வேலைக்கு செல்லும் ஒரு நடுத்தர வர்க்க மனிதரை நினைத்து பாருங்கள். கண்டிப்பா அது ஒரு பெரிய போராட்டம்தான். ஆமாம். அலுவலகத்தில் 1000 நெருக்கடிகள் இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு உழைக்கிறார். எதற்காக என்றால் தன் குழந்தைகளின் சிறந்த கல்வியை உறுதி செய்ய வேண்டும், தன் வயதான பெற்றோரின் மருத்துவ செலவுகளை கவனிக்க வேண்டும், வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக. உண்மைதான். பல நேரங்களில் தன் சொந்த ஆசைகளை சுருக்கிக் கொண்டு இதை எந்த புகாரும் இல்லாமல் செய்கிறார். மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு சலிப்பான வாழ்க்கை போல தெரியும். ஆனால் இந்த உழைப்புதான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் இயக்கும் இயந்திரத்தின் அச்சாணி, இல்லையா? ஆமாம். அந்த சாதாரண மனிதனின் தினசரி உழைப்புதான் உலகத்தின் மிக சிறந்த அறம். அவர் ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்ல, பல உயிர்களை தாங்கி பிடிக்கும் ஆணிவேர். மேலே உள்ள மரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரிந்துவிடும். இங்கேருந்துதான் என்னுடைய முக்கியமான கேள்வியே தொடங்குகிறது. ஒரு புறம் வள்ளுவர் மற்றவர்களை தாங்கி பிடிப்பது அறம் என்கிறார். சரி. ஆனால் இன்றைய நவீன உலகம், குறிப்பாக இந்த 2024இல் நாம் வாழும் முதலாளித்துவ சமூகம் முற்றிலும் வேறு ஒரு திசையை நோக்கி அல்லவா பயணிக்கிறது. அதாவது தனிமனிதவாதத்தை நோக்கி என்கிறீர்கள். ஆமாம். உனக்காக நீ வாழ், உன்னுடைய செல்ஃப் கேர் தான் முக்கியம், உன் வெற்றியை நோக்கி மட்டும் ஓடு, உனக்கு தடையாக இருப்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து வெட்டி எறி என்ற தனிமனிதவாதத்தை மிக தீவிரமாக கொண்டாடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு உலகில் மற்றவர்களுக்காக வாழ்வது, மற்றவர்களை தாங்கி பிடிப்பது என்பது நம்மை வாழ்க்கை பந்தயத்தில் பின்தங்கச் செய்யாதா? இது இன்றைய தலைமுறை எதிர்கொள்ளும் மிக சிக்கலான ஆனால் நியாயமான கேள்வி. இதற்கு பதிலளிக்க நாம் ஆழமான உளவியல் மற்றும் உயிரியல் தளங்களுக்கு செல்ல வேண்டும். சொல்லுங்கள், கேட்போம். தனிமனித வெற்றியையும் நான் எனக்கென்ற வட்டத்தையும் மட்டுமே பிரதானப்படுத்துவது தொடக்கத்துல ஒருவித சுதந்திர உணர்வை கொடுக்கலாம். ஆனால் உளவியல் ரீதியாக மனித மனம் அடிப்படையில் ஈகோ, அதாவது அகந்தை, மற்றும் ஃபியர், அதாவது பயம் ஆகிய 2ஆல் அதிகம் ஆழப்படுகிறது. எனக்கு என்ன கிடைக்கும், நான் தோற்றுப்போவேனோ,
என் இருப்பு கேள்விக்குறியாகிவிடுமோ என்று சிந்திக்கும்போது மூளை எப்போதும் ஒருவித சர்வைவல் மோடில், அதாவது தற்காப்பு நிலையில் இயங்கத் தொடங்குகிறது. அதாவது நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்கும்போது மூளை ஒருவித அச்சுறுத்தல் நிலையிலேயே இருக்கிறது என்கிறீர்களா? சரியாகச் சொன்னீர்கள். நீங்கள் உங்களை மட்டுமே மையப்படுத்தி வாழும்போது சிறு தோல்வியை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மூளையின் அமிக்டாலா பகுதி அதிக அளவில் செயல்பட்டு கார்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோனை தொடர்ந்து சுரக்க செய்கிறது. ஓ, இது உயிரியல் ரீதியான ஒரு உண்மை. ஆமாம். இதனால் எப்போதும் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எப்போது ஒருவன் நான் என்பதை தாண்டி நாம் என்ற பொறுப்பை முழுமையாக ஏற்கிறானோ அப்போது மூளையின் அமைப்பு முறையே மாறுகிறது. எப்படி மாறுகிறது? மனம் சர்வைவர் மோடில் இருந்து கேர் கிவர் மோடுக்கு, அதாவது அரவணைக்கும் நிலைக்கு மாறுகிறது. அப்போது ஆக்சிடோசின் போன்ற ஹார்மோன்கள் சுரந்து பயத்தை நீக்கி ஆழமான மன அமைதியையும் மன உறுதியையும் தருகிறது. ஆஹா, ஒரு நிமிஷம் இருங்க. நடைமுறை ரீதியாக இதை யோசித்து பார்ப்போம். நான் என் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாமே செய்து கொண்டே இருந்தால் நான் விரைவில் பர்ன் அவுட் ஆகிவிட மாட்டேனா? பலரும் இப்படிதான் நினைக்கிறார்கள். ஆம். என் உழைப்பை மற்றவர்கள் சுரண்ட மாட்டார்களா? எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு நான் எப்படி மன உறுதியோடு இருக்க முடியும்? இது மிக முக்கியமான ஒரு புள்ளி. பர்ன் அவுட் என்பது மற்றவர்களுக்காக உழைப்பதால் வருவதில்லை. நான் இவ்வளவு செய்கிறேனே, எனக்கு பதிலாக என்ன கிடைக்கிறது என்ற எதிர்பார்ப்பிற்கும் கிடைக்கும் ஏமாற்றத்திற்கும் இடையே உள்ள மனப்போராட்டம்தான் பர்ன் அவுட்டை உருவாக்குகிறது. ஓஹோ. இந்த இடத்தில் உலக புகழ்பெற்ற உளவியலாளர் விக்டர் பிராங்க்லின் லோகோதெரபி கோட்பாட்டை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். விக்டர் பிராங்க்லின் நாசி வதை முகாம்களில் பல ஆண்டுகள் சித்திரவதைகளை அனுபவித்து உயிர் பிழைத்தவர். ஆமாம். மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் என்ற அவரது புத்தகம் மனித மனதின் வலிமையைப் பற்றி பேசும் ஒரு மாபெரும் ஆவணம். அந்த வதை முகாம்களில் அவர் என்ன கண்டுபிடித்தார்? அந்த மரண முகாம்களில் உடல் பலம் கொண்டவர்களெல்லாம் மிக எளிதில் மனமுடைந்து இறந்து போனார்கள். ஆனால் மெலிந்த உடலை கொண்ட சிலர் மட்டும் அந்த நரகத்திலும் தாக்குப்பிடித்தார்கள். நிஜமாகவா? அது எப்படி சாத்தியம்? அதற்கு காரணம் என்னவென்று பிராங்கல் ஆராய்ந்தபோது ஒரு ஆச்சரியமான உண்மையை கண்டுபிடித்தார். எவர்களெல்லாம் நான் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்று தற்பாதுகாப்புக்காக மட்டுமே சிந்தித்தார்களோ அவர்கள் விரைவில் நம்பிக்கை இழந்து வீழ்ந்தார்கள். ஆனால் எவர்களுக்கு என்னை வெளியே ஒருவரோ அல்லது ஒரு பொறுப்போ நம்பியிருக்கிறது என்ற எண்ணம் இருந்ததோ அவர்கள் அந்த துயரத்தை தாங்கினார்கள். அதாவது, எனக்காக என் மனைவி வெளியே காத்து கொண்டிருக்கிறாள் அல்லது நான் எழுதி முடிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இருக்கிறது என்பது போன்ற பொறுப்புகள் அவர்களுக்கு உயிர் வாழும் சக்தியை கொடுத்தது. அப்படிதானே? மிக சரி. இதைத்தான் பிராங்கல் லோகோதெரபி என்கிறார். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தன்னை தாண்டி மற்றவர்களுக்கு பொறுப்பாவதில் கண்டுபிடிக்கும்போது அவனது மன அழுத்தமும் தவிப்பும் முற்றிலுமாக அழிந்துவிடுகிறது. மிகவும் ஆழமான ஒரு விஷயம் இது. ஆமாம், எதற்காக வாழ்கிறோம் என்ற காரணம் கிடைத்துவிட்டால் எந்த ஒரு வலியையும் மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியும். தனக்காக மட்டுமே வாழும் ஒருவன் சிறு கஷ்டம் வந்தாலும் உடைந்து போவான். உண்மைதான். ஆனால் என்னை நம்பி என் குழந்தைகள் இருக்கிறார்கள், என் பெற்றோர் இருக்கிறார்கள் என்று பொறுப்பைச் சுமக்கும் ஒரு மனிதனுக்கு எங்கிருந்தோ ஒரு அசுரபலம் வந்து விடுகிறது. பொறுப்பு என்பது உங்களை மூழ்கடிக்கும் கல் அல்ல, அது புயலில் உங்கள் கப்பலை நிலைநிறுத்தும் நங்கூரம். இந்த விளக்கம் என் சிந்தனையையே மாற்றுகிறது. 20ஆம் நூற்றாண்டில் நவீன உளவியல் வதை முகாம்களின் வழிகளிலிருந்து கண்டுபிடித்த ஒரு ஆழமான உண்மையை திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சாதாரண குடும்ப வாழ்க்கைக்கு பொருத்தி இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் எழுதிவிட்டார் என்பது பிரமிப்பாக இருக்கிறது. கண்டிப்பா, அதுதான் வள்ளுவரின் சிறப்பு. ஆனால் உளவியலைத் தாண்டி உலகளாவிய தத்துவ மரபுகள் இதை எப்படி அணுகுகின்றன? பண்டைய நாகரிகங்கள் மனிதர்கள் தனித்து இயங்குவதை விட இணைந்து பொறுப்பேற்பதுதான் சிறந்தது என்று உணர்ந்திருந்தார்களா? நிச்சயமாக. மனித குலத்தின் மிக உயர்ந்த தத்துவங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு புள்ளியில் குடும்பம் மற்றும் சமூகம் மீதான பொறுப்பைத்தான் வலியுறுத்துகின்றன. மேற்கத்திய தத்துவமான ஸ்டாய்சிசம் இதை பற்றி மிக நுட்பமாக பேசுகிறது. ஓ, மார்க்கஸ் அரேலியஸின் சிந்தனைகள் இல்லையா? சரியாக சொன்னீர்கள். ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸ் உலகத்தின் பெரும் பகுதியை கட்டி ஆண்டவர். அவருக்கு எந்த பொறுப்பும் இல்லாமல் முழு சுயநலத்துடன் சுகபோகங்களை அனுபவித்திருக்க முடியும். ஆனால் அவர்தான் ஸ்டாய்சிசத்தின் மிகச்சிறந்த சிந்தனைகளை எழுதியவர். அவர் மனித சமூகத்தை ஒரு மனித உடலோடு ஒப்பிடுகிறார். ஒரு பேரரசர் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி, அதுவும் ஒருவரையொருவர் சார்ந்து இருப்பதன் அவசியத்தை பற்றி என்ன சொல்கிறார்? அவர் தன் குறிப்புகளில் எழுதுகிறார், நாம் ஒருவருக்கொருவர் உதவுவதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். மனிதகுலம் என்பது மேல்வரிசை பற்களும்
கீழ்வரிசை பற்களும் போல இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டமைப்பு என்று. வாவ். இதைச் சற்று ஆழமாக யோசித்துப் பாருங்கள். ஒரு பல் நான் தனியாக சுதந்திரமாக இருப்பேன், எனக்கு மற்ற பற்களின் துணை வேண்டாம் என்று நினைத்தால் அதனால் உணவை மெல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. முடியாது. அது தனித்து இயங்க நினைத்தால் அதுவும் வீணாகி ஒட்டுமொத்த உடலும் பலவீனமடையும். அதுபோலத்தான் மனிதனும் தன் சமூகத்தோடும் குடும்பத்தோடும் இணைந்து அவர்களுக்கு துணையாக நிற்பதில்தான் அவனுடைய முழுமையே இருக்கிறது. மேல்வரிசை பற்களும் கீழ்வரிசை பற்களும் எவ்வளவு யதார்த்தமான ஒரு உவமை! நாம் தனித்தனி தீவுகள் அல்ல, நாம் அனைவரும் ஒரு பெரும் உயிர்ச் சங்கிலியின் பகுதிகள் என்பதை இந்த உவமை உணர்த்துகிறது. உண்மைதான். சரி, இது மேற்கத்திய பார்வை. கிழக்கத்திய தத்துவங்களான தாவோயிசம் அல்லது நம்முடைய இந்திய மரபுகள் இதை எப்படி பார்க்கின்றன? கிழக்கத்திய தத்துவங்களில் இதற்கு இயற்கையிலிருந்தே உதாரணங்கள் எடுக்கப்படுகின்றன. தாவோயிசத்தின் ஞானியான லாவோசு நீரின் தன்மையை, அதாவது ஒரு நதியை தத்துவமாக முன்வைக்கிறார். நதியை எப்படி ஒப்பிடுகிறார்? ஒரு நதி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாய்கிறது. அது மரங்களுக்கும் செடிகளுக்கும் தாகத்தோடு வரும் விலங்குகளுக்கும் நீரை வழங்கி வளர்க்கிறது. நான் உங்களுக்கு தண்ணீர் தருகிறேன், எனக்கு பதிலாக நீங்கள் என்ன தரப்போகிறீர்கள் என்று நதி கேட்பதில்லை. அருமை. நதி ஒருபோதும் தன் நீரை தானே குடிப்பதும் இல்லை. அதுபோலதான் குடும்பஸ்தன் என்பவன் ஒரு நதியைப் போல தன்னை சுற்றியுள்ளவர்களை வளர்க்க வேண்டும். ஆனால் நதி வற்றிப்போகும் அபாயம் இருக்கிறதே, நாம் எல்லாத்தையும் கொடுத்துக்கொண்டே இருந்தால் நாம் வற்றிவிட மாட்டோமா? அங்கேதான் இயற்கையின் நுட்பம் இருக்கிறது. நதி தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருப்பதால்தான் அது பிரபஞ்சத்தின் சுழற்சியோடு இணைந்து மழையாக மீண்டும் தன்னுள் நீரை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஓஹோ. மரபில் விவேகானந்தரின் கர்மயோகம் மிக விரிவாக பேசுகிறது. கர்மயோகம் என்றால் கடமையைச் செய்வது என்பது மட்டும்தானே? கடமையை செய்வது மட்டுமல்ல, அகந்தை இல்லாமல் செய்வது. ஒரு துறவி பல ஆண்டுகள் காட்டில் தவம் செய்து எந்த மனமுதிர்ச்சியையும் பற்றற்ற நிலையையும் அடைகிறாரோ அதை ஒரு குடும்பஸ்தன் தன் இல்லறத்திலேயே அடைய முடியும் என்கிறார் விவேகானந்தர். இது ஒரு பெரிய மாற்று சிந்தனை. ஆமாம். பலனை எதிர்பாராமல் தன் குடும்பத்திற்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் ஒருவன் தன் கடமையை செய்வது உண்மையான துறவுக்கு நிகரானது. துறவு என்பது காவி உடை உடுத்துவதிலோ சமூகத்தை விட்டு ஓடுவதிலோ இல்லை. இருப்பதை எந்த ஈகோவும் இல்லாமல் அர்ப்பணிப்போடு செய்வதில்தான் இருக்கிறது. இந்த இடத்தில்தான் எனக்கு மிகப்பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. எப்போதுமே ஆன்மீகம் என்றால் உலக வாழ்வின் மாயைகளை வெறுக்க வேண்டும், சம்சாரம் என்னும் சாகரத்திலிருந்து தப்பிக்க வேண்டும், இமயமலைக்கோ அல்லது ஒரு அமைதியான ஆசிரமத்திற்கோ சென்று கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும் என்றுதானே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது பொதுவான ஒரு பார்வைதான். அப்படி இருக்கும்போது சத்தம், சண்டை, இஎம்ஐ, குழந்தைகள் அழுகை என்று இருக்கும் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஆன்மீகம் எப்படி சாத்தியமாகும்? இது தத்துவத்வார்மாக நன்றாக இருக்கலாம், ஆனால் நடைமுறையில் சாத்தியமா? இது மனிதகுலம் காலம் காலமாக நம்பி வரும் ஒரு மாயை. உண்மையை சொல்லப்போனா குடும்ப வாழ்க்கையை விட சிறந்த சவாலான தியானக்கலம் இந்த உலகத்துல வேறு எங்கும் இல்லை. ஒரு காட்டுல சென்று அமைதியாக கண்களை மூடி அமர்ந்திருப்பது ஒப்பீட்டளவுல மிக மிக எளிதான விஷயம். எப்படி எளிதான விஷயம் என்று சொல்கிறீர்கள்? தவம் செய்வது எவ்வளவு கடினம்? ஏனென்றால் காட்டில் தனிமையில் இருக்கும்போது உங்களை கோபப்படுத்தவோ, உங்கள் பொறுமையை சோதிக்கவோ, உங்கள் குறைகளை சுட்டிக்காட்டவோ அங்கே யாரும் இல்லை. நீங்கள் ஒரு கற்பனை உலகில் உங்களை மிகப்பெரிய புனிதராக கருதி கொண்டு வாழ்ந்துவிடலாம். உங்கள் ஈகோவை சீண்ட அங்கே எந்த காரணியும் இல்லை. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அப்படி முடியாது. குடும்பம் என்பது உங்களின் உண்மையான முகத்தை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் உங்களுக்கு காட்டும் கண்ணாடி. ஓ, அதாவது குடும்ப உறுப்பினர்கள் தான் நம்முடைய அகந்தையை, ஈகோவை நேரடியாக தாக்கி உடைப்பார்கள்ங்கிறீர்கள். 100க்கு 100. நீங்கள் அலுவலகத்தில் பெரிய அதிகாரியாக இருக்கலாம், வெளியே பெரிய அறிவாளியாக தெரியலாம். ஆனால் வீட்டில் உங்கள் துணை உங்கள் குறையை சுட்டிக்காட்டும்போது அல்லது உங்கள் குழந்தை உங்களை மதிக்காமல் ஒரு வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வருகிறதே, இந்த கோபத்தை விழிப்புணர்வுடன் கையாளுவதுதான் உண்மையான ஆன்மீக பயிற்சி. நிஜமாவா? ரொம்பவும் ஆழமான பார்வை இது. ஆமாம், நான் சொல்வதுதான் சரி, என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்ற அந்த தற்பெருமையை, ஈகோவை அழிக்கும் ஒரு மாபெரும் நெருப்பு களம்தான் குடும்ப வாழ்க்கை. இதை கேட்கும்போதே ஒருவித பதற்றமும் அதே சமயம் தெளிவும் கிடைக்கிறது. அப்படியானால் நாம் அன்றாடம் குடும்பத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள், வாக்குவாதங்கள் எல்லாமே நம் ஈகோவை தகர்க்கும் ஆன்மீக பயிற்சிகள்தான் இல்லையா? முற்றிலுமாக. தன் குடும்ப பொறுப்புகளை எந்தவிதமான கசப்புணர்வோ
நான் இவ்வளவு செய்கிறேனே என்ற புகாரோ இல்லாமல் முழுமையான அர்ப்பணிப்புடன் செய்வதே பிரபஞ்சத்துடனான நேரடி தொடர்பு. ம் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு உணவூட்டும் பொழுது, உழைத்து சோர்வடைந்த உங்கள் துணைக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுக்கும் பொழுது, வயதான பெற்றோருக்கு மருந்து கொடுக்கும்போது, நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக அங்கே செயல்படவில்லை, பிரபஞ்சத்தின் அன்பு கரங்களாகவே அங்கே மாறுகிறீர்கள். இதைவிட ஆழமான ஒரு ஆன்மீக தேடல் உலகத்தில் இருக்க முடியுமா? பிரபஞ்சத்தின் கைகளாகவே நாம் மாறுகிறோம் என்ற அந்த பார்வை நம் தினசரி வாழ்வின் சலிப்புகளை அப்படியே ஒரு ஆழமான அர்த்தமுள்ள செயலாக மாற்றிவிடுகிறது. சரி, இதையெல்லாம் நாம் எப்படி இன்றைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது? அதாவது பிராக்டிக்கலா எப்படி பண்ணலான்னு கேக்குறீங்களா? ஆமாம், இந்த 2024 நாம் வேலை பழு, டார்கெட்கள், மன அழுத்தம் என்று ஒரு வேகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தத்துவங்களை வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் வாழ்க்கையாக எப்படி மாற்றுவது? தத்துவம் என்பது வாழ்வதற்கானதே அன்றி விவாதிப்பதற்கல்ல. இன்றைய நெருக்கடியான வாழ்க்கையில் இதை பொருத்தி பார்க்க நம் சிந்தனை முறையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். உதாரணமாக, முடிவுகள் எடுக்கும் தருணங்களை எடுத்துக்கொள்வோம். சரி. நாம் வேலை மாற நினைக்கிறோம் அல்லது ஒரு முதலீடு செய்ய நினைக்கிறோம். அப்போது பொதுவாக இதில் எனக்கு என்ன லாபம் என்றுதான் சிந்திப்போம். ஆனால் இனிமேல் இந்த முடிவு என்னை சார்ந்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் நான் வாழும் சமுதாயத்திற்கும் பயனுள்ளதா, அறமானதா என்று ஒரு கணம் சிந்தித்து முடிவெடுங்கள். இது ரொம்பவும் முக்கியமானது. ஆமா, சுயநலத்தை விட பொதுநலம் சார்ந்த முடிவுகள் எப்போதுமே நீண்டகால அமைதியையும் குற்ற உணர்ச்சியற்ற வாழ்க்கையும் தரும். அத மன அழுத்தத்தை கையாளும் விதத்திலும் மாற்றத்தை கொண்டு வருமா? ஏனென்றால் ஒரு சின்ன தோல்வி வந்தாலே நாம் துவண்டு விடுகிறோமே. கண்டிப்பாக. மன அழுத்தம் அல்லது தோல்வி வரும்போது, எனக்கேன் இப்படி நடக்கிறது, என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று நம்மை பற்றியே நாம் சிந்தித்து புலம்புவோம். ஆமா, நம்மில் பலரும் இப்படிதான் செய்கிறோம். அப்படியொரு விரக்தி வரும்போது கேமராவை சற்று ஜூம் அவுட் செய்து பாருங்கள். நான் யாருக்கெல்லாம் துணையாக நிற்கிறேன், என்னை நம்பி எத்தனை பேரின் வாழ்க்கை இருக்கிறது என்ற உங்கள் வாழ்க்கையின் பரந்துபட்ட நோக்கத்தை உணர்ந்து பாருங்கள். நீங்கள் யாருக்கோ ஒருவருக்கு ஆணிவேராக இருக்கிறீர்கள் என்ற அந்த உணர்வு உங்களின் வழிகளை மறக்கச் செய்து உங்கள் மனதிற்கு ஒரு அசாத்தியமான அமைதியையும் சக்தியையும் கொடுக்கும். அதாவது, நான் எனக்காக மட்டும் வாழவில்லை என்ற அந்த எண்ணமே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை கொடுத்துவிடும். ஆம், அதேபோல நீங்கள் செய்யும் செயல்களை கடமை என்று நினைத்துச் செய்யாதீர்கள். கடமை என்று நினைத்தாலே அது ஒரு சுமையாக, சலிப்பாக மாறிவிடும். பிறகு எப்படி பார்க்க வேண்டும்? அதற்கு பதிலாக உங்கள் செயல்களை அன்பின் வெளிப்பாடாகப் பாருங்கள். வீட்டில் சமைப்பதோ, துணைக்கு உதவுவதோ, அலுவலகத்தில் ஒரு குழுவோடு இணைந்து பணியாற்றுவதோ அத்தனையும் சக மனிதர்களை தாங்கிப் பிடிக்கும் ஒரு அறச்செயல் என்று ஆழமாக உணர்ந்து செய்தால் நீங்கள் வாழும் அந்த இல்வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக மாறும். திருக்குறளின் ஒரு வரியிலிருந்து தொடங்கி விக்டர் பிராங்க்லினின் உளவியல், மார்கஸ் அரேலியஸின் தத்துவம், குடும்ப வாழ்க்கைக்குள் இருக்கும் ஆன்மீகம் என்ற ஒரு மாபெரும் பயணத்தை நாம் இன்று மேற்கொண்டிருக்கிறோம். தனித்து நிற்பது பலம் அல்ல, மற்றவர்களுக்காக நிற்பதே உண்மையான பலம் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமாம், அதுதான் இந்த உரையாடலின் சாராம்சம். ஆனால் இதை முடிப்பதற்கு முன்பாக எனக்கு ஒரு சிந்தனை எழுகிறது. மற்றவர்களுக்காக ஒரு ஆணி வேராக இருந்து அவர்களை தாங்கி பிடிப்பது நமக்கு மாபெரும் சக்தியை கொடுக்கிறது என்று பார்த்தோம். ஆனால் இயற்கையின் ஏதிப்படி நாம் என்றாவது ஒரு நாள் வயதாவும் அல்லது பலவீனம் அடைவோம் அல்லவா? அப்போது என்ன நடக்கும்? ஒருவேளை இந்த தத்துவத்தின் உண்மையான உச்சக்கட்ட சோதனையே நாம் பலமாக இருந்து மற்றவர்களை தாங்குவது மட்டுமல்ல, நாம் தளர்ந்து போகும் காலத்தில் அந்த ஈகோவை முழுமையாக விட்டுவிட்டு மற்றவர்களை நம் ஆணிவேராக மாற அனுமதிக்கும் அந்த மனப்பக்குவத்திலும் இருக்கிறதோ? வாவ், அது மிக மிக ஆழமான ஒரு தத்துவ தரிசனம். ஆம், கொடுப்பது மட்டுமல்ல, ஈகோ இல்லாம மற்றவர்களின் அன்பை பெற்றுக்கொள்வதும் வாழ்க்கையின் முழுமைதான். இதைவிட சிறப்பாக இந்த தேடலை நாம் நிறைவு செய்ய முடியாது. நேயர்களே, இன்று நாம் விவாதித்த இந்த ஆழமான கருத்துக்களை உங்கள் அன்றாட வாழ்வோடு பொருத்தி பாருங்கள். நீங்கள் அலுவலகம் செல்லும் போதும் சரி, வீடு திரும்பும் போதும் சரி, உங்களைப் பற்றி நீங்களே கொண்டிருக்கும் குறுகிய பிம்பத்தை சற்று விரிவுபடுத்துங்கள். ஒரு இறுதியான ஆழமான எண்ணத்தோடு இந்த உரையாடலை நாம் முடிப்போம். இந்த ஒரு வரியை மட்டும் உங்கள் மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெறும் தனிமனிதன் அல்ல, நீங்கள் ஒரு சிறு பிரபஞ்சத்தை தாங்கி பிடிக்கும் ஆணிவேர்.
இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.